குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்தோணி சாமி. இவரது மனைவி கலா. இந்த தம்பதியினருக்கு 2 மகன்களும் மீரா ஜாஸ்மின் என்ற மகளும் உள்ளனர். அந்தோணி வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் மகளின் படிப்பிற்காக இவர்கள் குடும்பத்துடன் தற்போது திருச்சி மாநகர் சீனிவாச நகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வருகின்றனர். மகள் மீரா ஜாஸ்மின் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் MSc கணிதம் பயின்றார். கடந்த ஏப்ரல் மாதத்துடன் படிப்பு முடிந்த நிலையில் மீரா ஜாஸ்மின் வேலை தேடும் பணியில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் 30ஆம் தேதி காலை மீரா ஜாஸ்மின் தனது தாயிடம் வேலைக்காக நேர்காணல் ஒன்றுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பி சென்றுள்ளார். ஆனால் இரவு நேரமாகியும் மீரா ஜாஸ்மின் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அக்கம்பக்கத்தில் தேடினர். ஆனால் அவர் எங்கும் கிடைக்காததால் அந்த பகுதிக்கு உட்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன மீரா ஜாஸ்மினை தீவிரமாக தேடி வந்தனர். இதையடுத்து மீரா ஜாஸ்மினின் செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் ஆய்வு செய்தபோது அது சமங்கலம் காப்புக்காட்டு பகுதியை காட்டியது. அதன் பேரில் அங்கு தேடிய போது எரிந்த நிலையில் மீரா ஜாஸ்மின் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை கண்டறிந்தனர். உடல் கருகிய நிலையில் கிடந்த மீரா ஜாஸ்மினின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். அரசு தலைமை மருத்துவமனையில் மீரா ஜாஸ்மின் உடலை பார்த்து அவரது தாய் கலா கதறி அழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் அந்த பெண்ணை கொலை செய்து பின்னர் எரித்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. இறந்து கிடந்த பெண்ணின் அருகில் 2 பீர் பாட்டில்களும் 2 சக்கர வாகனம் சென்ற தடங்களும் இருந்துள்ளதால் 2 இளைஞர்கள் 2 சக்கர வாகனத்தில் பெண்ணை அழைத்து வந்து கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. யார் அந்த இளைஞர்கள் என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.